ஹலோ நண்பா நண்பி. சாமி கும்பிடலான்னு ஒரு பிளான் போட்டுட்டு ஃபேமிலியோட கோவிலுக்கு போனால் அங்கே இருக்கிற கூட்டத்தையும் மணிக்கணக்காக நிற்கிற க்யூவும் பார்த்துட்டு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணுறதுக்குள்ளவே போதும் போதும்னு ஆயிரும். நிறைய பேர் சாமி தரிசனம் பண்ணாமலே கோவிலை மட்டும் சுற்றி வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இனிமேல் அந்த கவலையே வேணாம். கோவிலில் மணிக்கணக்காக காத்து கிடக்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை இப்போ சூப்பராக ஒரு மாசான ஒரு குட் நியூஸ் கொடுத்துருக்காங்க. இனிமேல் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இது எந்தெந்த கோவிலுக்கு வரப்போகுது, எப்படி புக் பண்ணுறது, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக விசேஷ நாட்கள், வார இறுதி நாட்கள் மற்றும் பண்டிகை காலங்களை பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்களும் வருவாங்க. இதனால் பயங்கர கூட்ட நெரிசல் ஏற்படும். பல மணி நேரம் வெயிலையும் மழையிலையும் வரிசையிலும் நிற்க வேண்டியிருக்கும். குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் பற்ற கஷ்டத்துக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, உங்களை சீக்கிரமாக சாமி கும்பிட வைக்கிறேன்னு சொல்லி பணத்தை பிடுங்குற இடைத்தரகர்கள் தொல்லை ஒரு பக்கம் அதிகமாகவே இருக்குது. சில இடங்களை பார்த்தீங்கன்னா ஐயர்களே லஞ்சம் வாங்கிட்டு ஒரு குறுக்க வழியில் பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இதனால பக்தர்களுக்கும் சரி, கோவில் நிர்வாகத்துக்கும் சரி பெரிய தலைவலி தான். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கொண்டு வரதா அரசாங்கம் இப்போ ஒரு மெகா டிஜிட்டல் பிளானை கையில் எடுத்திருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அதன்படி இனிமே தமிழ்நாடு முழுக்க உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் சிறப்பு தரிசனத்துக்கான டிக்கெட் எல்லாமே ஆன்லைன் புக்கிங் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கிற திருச்செந்தூர் முருகன் கோவில், திருத்தணி, பழனி, ராமேஸ்வரம், திருவண்ணாமலைன்ட்டு தமிழ்நாட்டில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பெரிய கோவில்களை இனிமே ஓரிரு மாதங்களில் இந்த ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா முழுசாக அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. சரி, இது எப்படி ஒர்க் ஆகும் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம மொபைல்லையே நம்மளுடைய ஆதார் அல்லது வேறு ஏதோ ஐடி ப்ரூஃபு, அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் எந்த நாளில் எந்த டைம் ஸ்லாட் தரிசனத்துக்கு போக விரும்புகிறீங்களோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே காசு பே பண்ணிக்கலாம். உடனே ஒரு டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகும். கோவில் என்ட்ரன்ஸில் அந்த டிக்கெட் இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நேராக சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் என்னென்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்லாப் கொடுக்கறதுனால ஒரே நேரத்தில் கூட்டம் குவியாது. காசு நேரம் அரசாங்க கணக்குக்கு போயிடும். அதனால நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா முழு வெளிப்படைத்தன்மை இருக்கும். லஞ்சம், புரோக்கர் தொல்லை எல்லாமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிடும். இப்போதைக்கு எல்லா கோவிலையும் இதுக்கான டிஜிட்டல் உட்கட்டமைப்பு வேலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கான். ஸோ மக்களே, திருப்பதி மாடலில் நம்ம தமிழ்நாட்டு கோவில்களையும் வரப்போகிற இந்த டிஜிட்டல் ஆன்லைன் டிக்கெட் சிஸ்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பக்தர்களுடைய ஆன்மீக பயணத்தை இது ரொம்ப எளிமையாக்கும் நம்புறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.